அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கூட்டு, அதாவது பூசணிக்காய் வச்சு கடலை கூட்டு எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ப்ரௌன் கொண்டக்கடலையை என்ன பண்ணுறேன், முந்தின நாள் ஊற வச்சிடறேன். முடிஞ்ச வரைக்கும் முந்தின நாள் ஊற வச்சுட்டு அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ் அதுக்கு முன்னாடியாவது என்ன பண்ணுங்கள், சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஊற வச்சுருங்க. இப்போ பூசணிக்காய் தோல் நீக்கிட்டு, மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கேன். தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே இந்த ப்ரௌன் கொண்டக்கடலையை நான் ஒரு 5-6 விசில் விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஈச் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அதில் இந்த கடுகு நல்லா வெடித்த பிறகு அதில் கருவேப்பிலையும் நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் அதில் போட்டுட்டு நல்ல சிவந்த பிறகு இப்போ நான் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காயை அதில் கொட்டுறேன். இதை அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நல்லா வதக்கிடுறது. இந்த பூசணிக்காய் ஈவனாக எல்லாம் நல்ல எண்ணெயில் மிக்ஸ் ஆகணும். இந்த கூட்டு ஒரு 4-5 பேர் அழகாக சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட இந்த பூசணிக்காய் ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கொண்டக்கடலைன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 200 கிராம் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கொண்டக்கடலை நல்ல ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு, அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். அது நல்லாவே வெந்திருக்கு. இப்போ அந்த பூசணிக்காயை நல்லா வதக்கிட்டு இந்த கொண்டக்கடலையும் அதனோட போட்டுறேன். ஏற்கனவே கொண்டக்கடலையில் உப்பு போட்டிருக்கிறதுனால இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா மஞ்சள் பூசணிக்காய் நீர்க்காய், உப்பு சீக்கிரமே இழுத்துரும். கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா உப்பு ஜாஸ்தி ஆயிரும். இப்போ இதனோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குக்கரை நான் மூடி வச்சிடறேன். அதிகம் வேண்டாம், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விசில் விட்டு ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மீன் டைம் நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ஏற்கனவே மிக்சி ஜார் யூஸ் பண்ணது, அதனால தான் அப்படி இருக்குது. ஒரு 2 தக்காளியும் நான் இதனோட போட்டு நல்ல மையாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இதை நான் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த தேங்காய் விழுது நாம் இந்த கூட்டு வெந்த பிறகு அதில் ஆட் பண்ணுறோம். இப்போ நான் விசில் ரிலீஸ் பண்ணி பார்க்குறேன் இந்த கூட்டு எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு, நல்லா வேக வச்சிட்டேன். இதை இப்போது நல்லா கொஞ்சம் மசியல் மாதிரி மசிச்சுக்கிறேன். அடுப்பு மீடியமாக வச்சுக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் விழுதையும் இதனோட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை மீடியமாக வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா தக்காளி போட்டிருக்கோம், தேங்காய் விழுது இதெல்லாம் இந்த கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல இந்த பச்சை வாடெல்லாம் இருக்காது, அதனோட மிக்ஸ் ஆகிடும். இந்த கூட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இந்த கொண்டக்கடலையெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மூக்கடலை ரொம்ப சத்து, புரோட்டீன் சத்து ஜாஸ்தி. இது குழந்தைகளுக்கு, பசங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கூட்டு செய்யும்போது வேர்க்கடலையோ இல்லைனா இந்த மாதிரி மூக்கடலையோ இதனோட ஆட் பண்ணி நீங்கள் செய்து கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனோட ஆரோக்கியமும் கூட, சத்து அவங்களுக்கு டைரெக்டாக போய் சேரும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.